அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகுது. சொகுசு காரு, சொகுசு பங்களா, திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தாங்க. ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார். மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கிரன். கால புருஷனுக்கு 1வது ராசிக்கு வர்றாருங்க சுக்கிரன். எப்ப வர்றார்? ஜூன் மாசம் 1ஆம் தேதி வர்றாருங்க. 25ஆம் தேதி வரை 25 நாட்கள் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசணும்னா, சுக்கிர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கார், நல்லா இருக்காரா, பலமா இருக்காரா, பலவீனமா இருக்காரா, இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப ஏன் பொங்காலம்மன் கோயிலிருந்து சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம்? ஏன்னா அம்மனுடைய அருள் டிவில சுக்கிர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷபம் எதுலையுமே பாருங்க, இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒழுக்கமான குணம் யார்கிட்டங்க இருக்கும்? உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். நிறைய கற்பனை யாருக்கிட்ட இருக்கும்? உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். நிறைய கலைகளை விரும்புறது யாரு? நீங்க தான். தன்மானத்தோட இருக்கிறது யாரு? நீங்க தான். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒரு லட்சியத்தை முடிவு பண்ண அந்த விஷயத்தை அடையக்கூடிய குணம் உங்கள்ட்ட ரிஷபராசிட்ட அதிகமா இருக்கும். உணவு பிரியர், அப்படியே அழகா சமைப்பார். சமையல் கலையில பெரிய ஆள் யாரு? நீங்க தான். அது மட்டும் இல்லைங்க, எதுலையுமே பாருங்க, குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய குணம் அந்த ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். ரிஷபம்னாவே ஒரு ஒழுக்கமான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் இந்த ராசியை சொல்றாங்க. கலைத்துறை அனைத்துமே ரிஷபம் தான். ரிஷப லக்கணம் ரிஷப ராசி தான். ஆனா என்ன ஒரு விஷயம், பிடிவாதம் பிடிச்ச அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணும். இதுதான் ரிஷபம் ரிஷபம் ரிஷபம். குடும்பம் குடும்பம் குடும்பம், இதுதான் என்னுடைய சிந்தனை. எல்லாமே ரிஷப ராசியை பொறுத்தவரை. தன்மானம் தன்னம்பிக்கை எதுலையுமே விட்டு கொடுக்க மாட்டார். இதுதான் ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, உங்க ராசி பயிற்சி, உங்க ராசிக்கு சுக்கிரன் எப்படிப்பட்ட ராஜ யோகம் உங்களை தேடி வரும். இதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அம்மன் அருள்ல எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பயிற்சி, சூறாவளி யோக பயிற்சி உங்களை தேடி வருது. இப்படிதான் சொல்லணும். இனிமேல் தான் உங்க ஆட்டமே ஆரம்பம் ராஜா. இதுக்கு முன்னாடி விட்டதுங்க, இதுக்கு முன்னாடி இழந்ததை இனிமேல் எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ரிஷபம். இப்படிதான் சொல்லணும். ஏன்னா ரிஷப ராசி அவ்வளவு கஷ்டம் ராஜா. நல்லா பாருங்க, ஜாதகத்துல யார் ஜாதகத்துல சுக்கிர பகவான் பலம் இழந்திருந்தாலும் கேட்டு பாருங்க. வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் வேலையை விட்டுட்டாங்க, எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சு பாருங்க 4 மாசத்துல. சொல்லலாமா ரிஷபத்தை? பணம் கொடுக்கல் வாங்கல ஏமாந்தீங்களா? ஒரு பிரச்சனை சந்திச்சிங்களா? அப்பாவுடைய உடம்பா இல்ல அம்மாவுடைய உடம்பா? உடல் உபாத மருத்துவ செலவு வந்துச்சா வலையான்னு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாரு. இவருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், தடை தாமதம், தொழில் உத்தியோகம் எல்லாமே மந்த மனத்தன்மைக்கு, தொழில் அப்படியே சுலோவா ஆனது எல்லாமே ரிஷபத்துக்கு இருந்திருக்கும். ஏன் பொருளாதார வருமானம் எல்லாம் கேட்டு பாருங்களேன். இப்ப ரீசெண்டா கேளுங்க, வருமானம் எப்படி இருந்துச்சு? காசு பணம் இன்கம் கையில நின்னுச்சா? ஒரு 3 மாசமா கையில நின்னுச்சான்னு கேட்டு பாருங்க. இல்லம்பாரு. எனக்கு டபுளா செலவு இருந்துச்சு.
பொருளாதார வருமானம் நிறைய தடையை கொடுத்துட்டாரு. அதுவும் இந்த சனியும் ராகும் சுக்கிரன் இணைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, செம்ம கஷ்டம். ஒரு 3 மாசம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு, எனக்கு சரியாக இல்லை. நல்லா என் குழந்தை நல்லா படிச்ச குழந்தை சரியா படிக்கல, ஏமாற்றத்தை கொடுத்து எது எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்கல, நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அந்த மார்க் எடுக்க முடியலன்னு சொன்னதை கேட்டு பாருங்க ரிஷபராசி ஆமான்னு சொல்லுவார். நான் ஒரு காலேஜில் சீட்டு கேட்டிருக்கேன், எனக்கு சீட்டு கிடைக்கல, தள்ளி போகுது. கிடைக்குமா கிடைக்காதா, இந்த குழப்பத்துல இருக்காங்க ரிஷபராசிக்காரங்க. இனிமேல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சமா மாறுது. ஏன்னா இதுல காரணம், ரீசன் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இதுல ஒரு காரணம், டியூஸ்ட் கண்டிப்பா காரணம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நீசம், 7ஆம் வீட்டு அதிபதி நீசம், 12ஆம் வீட்டு அதிபதி நீசம், எல்லாமே நீசமா இருந்துச்சு உங்களுக்கு. அது இல்லாம வருமான நீசம், உங்களுடைய பேச்சு திறமையில நீசம், எல்லாமே ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே மறைஞ்சு போய் ஒரு சில தடைகளை பார்த்தது யாருன்னா ரிஷப ராசி தான். என்ன ஒரு சில பேர் ஜாதக தசாபதி வந்தா நல்லா இருந்திருக்கும், மற்றபடி எல்லாமே தடை தான். இப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்கு தெரியுங்களா, ஜூன் மாசத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆகி கரெக்டா உங்களுக்கு 25ஆம் தேதி வரை அவர் சுக்கிர பயிற்சி இருக்குது, ஜூன் மாசம் 25 வரை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 1ஆம் தேதி தான் பயிற்சி ஆகுறாரு, ஆகி 25ஆம் தேதி அங்க இருக்கிறாரு. செவ்வாய் வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்தாடியா போறோம், விருந்தாடி வீடு நல்லா இருக்கணும். விருந்தாடி வீட்டுல ஆள் இருந்தா தானே அந்த வீடு நல்லா இருக்கும். ஆள் இல்லை, அவர் வேற பக்கம் இருக்காரு, எங்கிட்ட போயிட்டாரு அப்படின்னா என்ன போயிட்டு திரும்பி வந்துடும்ல. அது மாதிரிதான் அந்த வீடு கொடுத்தவர் மறைஞ்சு போயிருந்தார். என்ன நீசமாய் மறைஞ்சு போயிட்டாரு. இப்ப எப்படி இருக்காரு, பலமாகிறாரு. எப்ப ஜூன் மாசம் 6ஆம் தேதி, உங்களுக்கு ஜூன் மாசம் 1ஆம் தேதி பயிற்சி வருது. 6ஆம் தேதி செவ்வாய் நீசத்திலிருந்து வெளில வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல கேதுவோட சேர்ந்து இணைஞ்சு நிக்கிறாரு. கேந்திர யோகத்துல செவ்வாய் நிக்கிறாரு. அப்ப வீடு கொடுத்தவர் பலமாகும் போது யார் வீட்டுல இருக்காரு, சூரியன் வீட்டுல உட்காந்துருக்காரு. உங்களுக்கு நட்பு கிரகம் சூரிய பகவான் வீட்டுல உட்காந்துருக்காரு. உங்க ராசியில சூரியன் நிக்கிறாரு. எப்படி இருக்கு மட்டும் கேட்டு பாருங்க. எது வந்தாலும் சரி அடிச்சு தும்சம் பண்ணி நீங்க ஜெயிச்சிருவீங்க, அடிச்சு ஜெயிப்பீங்க கண்டிப்பா. ரிஷபராசிக்காரங்க யார் ஜாதக தசாபதி இருக்கோ சுக்கிர பகவான் நல்லா எடுத்து பாருங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய வருமானம், டக்குன்னு உங்களுக்கு யோகம் அடிக்கணும், சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. இப்ப வருது இந்த காலகட்டத்துல. தசா புத்தி மட்டும் நல்லா மட்டும் வேலை செய்யட்டும், சுக்கிர பயிற்சி மட்டும் பாருங்க. பலன் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஆனா எனக்கு நல்லது நடக்கல. ஜாதகத்தை தசாபதி இங்க நல்லா நடக்குன்னு இருக்காது, தசாபதி சரியா நடக்காது. இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. விதி ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது என்ன எழுதப்பட்டதோ அது நடக்கும். அந்த ஜாதகத்துல உங்களுக்கு தசாபதி நல்லா இருக்கும் போது இப்போ சொல்லக்கூடிய கோச்சார பலன் கரெக்டா மேட்ச் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கு. ஏன்னா சில பேர் சொல்றாங்க ரிஷபராசி நீ சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்றேங்கிறாங்க. அப்ப ஜாதக தசாபதி நல்லா இருந்தா எப்படி இருக்கும், பட்டைய கலப்பும், பயங்கரமான ஒரு யோகம் வரும் உங்களை தேடி. இனிமேதான் ரிஷபத்துக்கு ஆட்டமே ஆரம்பங்க. எது வந்தாலும் சரி உங்களால முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க ரிஷபராசிக்காரங்க. முதல் பலன் என்னமா சொல்லுவேன், நிறைய சொல்லுவாங்க 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 12ஆம் இடத்துல சுக்கிரன் தான் மகாலட்சுமி யோகம். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, அஸ்வினி, பரணி, கார்த்திகையா. அஸ்வினி கேது நட்சத்திரம், கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. நிறைய பேர் வீடு கட்டாதது, வீடு இடம் வாங்குறது கண்டிப்பா வாங்க போறீங்க. இப்ப இதான் சுக்கிர பயிற்சி. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டும், உங்க பக்கம் கவர்மெண்ட் ரிசல்ட் உங்க பக்கம் வரும் பாருங்க. இப்ப 15ஆம் தேதிக்குள்ள வந்துடும், கவலைப்படாதீங்க. இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. சூப்பரா இருக்கு ராஜா. லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, பாத்துக்குங்க. அரசாங்கம் மூலமாக இட பூமி பிரச்சனை, வீடு பிரச்சனை, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். விட்டுறக்கூடாது. நீங்க ரிஷபராசிக்காரங்க, நான் வீடு கட்ட போறேன், கட்டுங்க. இடம் வாங்க போறேன், பண்ணுங்க. ஒரு இடத்த விற்க முடியல, அதுல லாபம் கிடைக்கும் பாக்குறேன், கண்டிப்பா இப்ப கிடைக்கும். இடம் மூலியமாக லாபம் கிடைக்கும். அரசாங்க அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும். இப்ப மூவ் பண்ணுங்க. அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயம். அரசு எக்ஸாம் எத்தனை பேர் எழுத போறீங்க, லக்னத்தோட சூரியன் தான், அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிடும். சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை, சூப்பரான வேலை பார்த்துக்குங்க. தூரத்துல வரும், நல்ல வேலையா வரும். வேலை மாறும் தானே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுல உள்ளவங்கன்னா கண்டிப்பா வேற கண்ட்ரியை மாறுவீங்க, வெளியூர்ல வேலை பார்க்க மாறுவீங்க, இங்க வேலை பார்க்க வேலை நிரந்தரமா வேலை உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் சுகையசாரம் வாங்கி எப்ப 13ஆம் தேதிக்கு அப்புறம் போயிட்டாருன்னா வேலை உத்தியோகம் கண்டிப்பா உங்களுக்கு ஜூன் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வேலை கிடைக்கும். அது நல்ல வேலையா கிடைக்கும், பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். ஏன்னா சுயசாரத்துல போகுது, பயங்கரமா ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி. பரணியில என்னைக்கு போறாரோ அப்ப நீங்க தரணி ஆள போறீங்கன்னு அர்த்தம். பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும். கடனை எப்படிப்பட்ட ஒரு லோன் கடனா இருக்கட்டும், அந்த கடனை அடைச்சிருவீங்க. திருமண பேச்சு கண்டிப்பா பேசிதான் ஆகணும்.
காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ஒரு அனுகூலம் உண்டு. அதே மாதிரி பாருங்க, வேலையில தொழில மாற்றங்கள். அதே மாதிரி பாருங்க, உடம்பு சார்ந்த பிரச்சனை எத்தனை பேர் இருந்துச்சு, மருத்துவ செலவு இனிமே இருக்காது, நல்ல ஒரு மாற்றம் வரும். சொந்தமா தொழில் பண்றவங்க இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கு. ஏன்னா குரு 2ல, உங்களுக்கு 4ல கேது, 10ல ராகு, 10ல ஒரு பாவி இருந்தா தொழில் பண்ணணும். அப்ப 11ல சனி, அப்ப பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும். மெயினா பாருங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்மந்த விஷயம், அடுத்து பார்த்தா இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, சூப்பரா இருக்கும் பாருங்க. காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும், சூப்பரா இருக்கும். இப்ப ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்க லைஃப்ல மாற போகுது. சுக்கர பயிற்சி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, திடீர் லாட்ரி வாங்க அடிக்குமான, சுக்கர பயிற்சியை எடுங்க ராஜா. வெளிநாட்டுல யாரெல்லாம் இருக்கலாம், 12ல சுக்கரன் இருக்காரு, கண்டிப்பா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போடுற ஜாதத்தை மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. ஏன்னா சனி பவன் 11ல, சுக்கர பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. பரணி சாரத்துல போகும்போது கண்டிப்பா 13ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் வெளிநாட்டுல கிடைக்கும், பாத்துக்குங்க. நல்ல ஒரு அனுகூலமா அமைஞ்சிரும், பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, கூட்டாளிகள் சார்ந்த விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், மருத்துவத்துறை எல்லாமே பட்டை கிளப்புவீங்க. அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்க போகக்கூடிய நேரம் வரும் பாருங்க. திருமணத்துல தடை இருக்காதுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும், பாத்துக்கோங்க. நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஜூன் மாசம் 14ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு நடக்க போது, பாத்துக்கோங்க இந்த சுக்கர பயிற்சியில. ஏன்னா சூரியன் இங்க உட்காந்துருக்காரு. இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வியோ, வேலை, உத்தியோகமோ, தொழில் மாற்றமோ, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் மாத்த போறீங்க. அது நல்லதா வரப்போது, நல்ல காரியத்தை சாதிக்க போறீங்க பாருங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க, பாத்துக்குங்க. இது கரெக்டான நேரம், நல்ல நேரம், நல்ல ஒரு அனுகூலம் உங்களை தேடி வருதுங்க. அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போகணும், ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, நீங்க தான் கிங்கு. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரான யோகம் இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம் இந்த சுக்கிர பயிற்சியில பயங்கரமா இருக்குது. ஆசைப்பட்ட விஷயம், ஆசிரியர் வேலை பாக்குறீங்களா, உணவு சம்மந்தப்பட்ட வேலை பாக்குறீங்களா, இல்ல கடல் கடந்து போய் வேலை பாக்குறீங்களா, இல்ல இந்த நீர் சம்மந்தப்பட்ட வேலை பாக்குறீங்களா, எந்த வேலையா இருந்தாலும் நீங்க தான் பெரிய ஆளு, பாத்துக்கணும். எது வந்தாலும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகாது. ஏன்னா உங்கள்ட்ட நிறைய கற்பனை இருக்கும். குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது, பாத்துக்கணும். அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க, என்ன கஷ்டங்க, கொஞ்சம் இல்ல, நிறைய கஷ்டம் லைஃப்ல. எது என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு 4 மாசம் போயிட்டீங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இனிமே இல்ல. ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வீட்டுல சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். நிறைய பேர் வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது. இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. ஒரு விரைய செலவு இருக்காது. அம்மாவுடைய உடம்பு நல்லா இருக்கும், அப்பாவுடைய உடம்பு நல்லா இருக்கும். ஒரு தொழில பயங்கரமா சாதிப்பீங்க. நல்ல ஒரு மாற்றம். காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறையில வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சரி. மிருகசீரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு பாருங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜ யோக பயிற்சியாகவே அமைகிறது.